ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. எல்லாத்துக்கும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவு இருக்கும். இந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் வர பாட்டில் இதை பற்றி நான் உங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் இன்றைக்கி சென்ட்ரிங் போட்டோம். சென்ட்ரிங் போட்டு முடித்தோடனே வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பூனை குட்டி போட்டிருக்கு. இதோட குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இடத்துக்கு மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரே டயத்தில் நடக்கிறப்போ மனதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதுதான் எங்களோட பழைய வீடு. இதில் இருந்து தான் இப்போ இனிமேல் நாங்கள் புது வீட்டுக்கு போக போகிறோம். இங்கே இருக்க அந்த பூனைக்குட்டியை என்னோடய பாப்பா அடிக்கடி பிடிச்சி கையில் பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. நான் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லவும் கீழே விட்டுருச்சு. அதோட தாய் அதை தூக்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. குட்டியெல்லாம் கிட்டக்கு பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னதான் இருந்தாலும் அதோட அம்மாட்ட இருந்து அதை பிடிச்சி வச்சோடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மாவும் இடத்தெல்லாம் ஷிஃப்ட் ஆக்கி விட்டுட்டு கொஞ்சம் அந்த குட்டியை காணான்னு தேடிட்டு இருந்திருக்கும் போல். அந்த குட்டியை எவ்வளோ அழகாக தூக்கிட்டு போகுதுன்னு பாருங்கள். இதை பார்க்கையில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஐயோ, குட்டியை கீழே போட்டுருமோ அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வீடு சென்ட்ரிங் போட்டு வீட்டுக்குள்ளே பூனை குட்டியும் போட்டு வச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கவும் பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். அம்மா, எனக்கு பிரெட் அல்வா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேலையை இதையும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ப்ரெட்டை வாங்கி பொரித்து எடுத்து அதை பிரெட் அல்வா செஞ்சாச்சு. அன்றைக்கி பொழுது இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சிரிச்சிட்டு ரொம்பவே ஜாலியாகவே போயிடுச்சு. நான் வேலை செய்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலே எல்லா கவலையும் மறந்துடுங்க. அப்புறம் என்ன, பசங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுத்து அவங்க கூட ஜாலியாக பேசிவிட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் சொல்லி முடிச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் சென்ட்ரிங் போட்டனால கடையிலேருந்தே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் பசங்களும் கொஞ்சம் இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா தாங்க இந்த பிரெட் அல்வா செய்கிறப்போ ரொம்பவே ஜீனி அதிகமாகவும் போட்டுட்டேன் போல். கொஞ்சம் திகட்டவே ஆரம்பிச்சிருச்சு. பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கட்டடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் வெள்ளனாவே எழுந்திரிச்சு மாடியில் போய் தண்ணி விடலான்னு சொல்லி போகிறப்போ இருக்கிற சென்ட்ரிங்க்கெலாம் தண்ணி விடணும். அப்போ பாப்பாவும் எங்கள் கூடயே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது மறுநாள் காலையில் ஒரு 6 மணி போல் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. 6:30 கிட்ட இருக்கும். எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா அப்படியே ட்ரெயின் போகிறது வர்றது, ட்ரெயின் நிற்கிறது எல்லாமே நல்லாவே தெரியுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரிங் போட்டு அதில் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. ஆனால் பாப்பா அசால்ட்டாகவே ஏறிடுச்சு. சென்ட்ரிங் போட்டோடனே நல்லா குளுமையாக தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை பெய்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் தான் சென்ட்ரிங் போட்ட சந்தோஷத்தில் எந்திரிச்சு இப்படி மாடியில் சுற்றிட்டுருக்கோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே இன்னுமே எந்திரிக்கலை. நாங்கள் சென்ட்ரிங் போட்டது வெள்ளிக்கிழமை, இது மறுநாள் சனிக்கிழமை. அதனால் எல்லாருமே நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க போல். இனி வர வீடியோவில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு